சில பிரசங்கியார் எப்படி பிரசங்கிக்கிறாங்கன்னா, அவர் உன்னுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்கால பாவங்களை, எதிர்கால பாவங்கிற சப்ஜெக்டே ஏசப்பா யோசிக்கிறவரே கிடையாது. அவர் கடந்த காலத்துல, நிகழ்காலத்துல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றதுக்காகத்தான் ரத்தத்தை சிந்தினார். ஓகேவா? அவர் ஒன்றும் மேஜிக் பண்ணி பாவங்களை மறைய பண்ணல, தன்னுடைய ரத்தத்தை சிந்துறாரு. ரத்தத்தை சிந்துறவர் எதற்காக சிந்துகிறார்? எதிர்காலத்தில் ஒரு பரிசுத்தவானை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் ரத்தத்தை சிந்துகிறார். ஒழிய நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள், கடைசி வரைக்கும் நான் இறக்கப்பட்டு கழுவிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லல. எப்படி வேண்டுமானால் வாழ்ந்து கொள் என்று ஒரு நாளும் ஆண்டவர் சொல்ல மாட்டார். நீ விழுகும் போது அதற்காக உன்னை தூக்கி எறிய மாட்டார். நீ விழும்போது அவர் உணர்த்துவார், மகனே இது உன்னுடைய பலவீனம், இது இருக்கக்கூடாது, என்கிட்ட சமர்ப்பி, நான் விடுதலை தருவேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம நினைக்கிற மாதிரி கிருபை பெருசுதான், கிருபை முக்கியம் தான், கிருபையில தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த கிருபை எதற்காய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால், இயேசுவின் அன்பினால் ஒருவன் பரிசுத்தமாய் வாழ்வதற்காகத்தான் இயேசப்பா கிருபையினால் உன்னையும் என்னை மூடி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோ அப்ப மீறுதல் என்பது இயேசுவின் அன்பை உணர்ந்த ஒருவனால செய்ய முடியாது. செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல, செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல, செய்ய முடியாது. முடியாதுக்கும் கூடாதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது.